இருந்தா ஏன் அவசரம் பாருங்க. இப்ப வந்து பேண்ட் போடுறாங்க, ஜெட்டி போடுறாங்க. அந்த ஜெட்டி வந்து டைட்டா போடுறதுனால அவங்களுடைய உறுப்புகள் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்தணும். உள்ளாடை ஆடைகளே உள்ள ஆடைகள், அதனால டைட்டா போடுறாங்க. இப்ப எல்லாம் வந்துட்டு உள்ளே டைட்டா போடுறாங்க, மேல அந்த ஜீன்ஸ் போடுறாங்க. அது கொஞ்சம் கூட ஒரு காற்றே உள்ள காத்தே உள்ள போல. இப்ப எக்ஸாம்பிள், தவறான ஒரு உடைகளை அணிவதால் வரக்கூடிய ஆபத்து என்ன என்பதை நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பருத்தி ஆடை, பருத்தி என்ன தெரியுமா, பஞ்சு நூல்கள், இயற்கையான முறையில வேஷ்டி, சட்டை, லுங்கி இதுதான் அணிஞ்சாங்க. அது மாதிரி அணிந்த காலங்கள்ல மனிதனுக்கு வியாதியே இல்லை. பேண்ட், லேடிஸ் பேண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டைலா போடுவாங்க. ஆண்கள் வந்து ஸ்டைலா ஜட்டி போடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிய மாட்டேங்குது. காற்றோட்டமா வந்து பாத்தீங்கன்னா காற்று நல்லா உள்ள புகுந்துச்சு அப்படின்னா நோய் தொற்றுகளோ வியாதிகளோ வராது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜட்டி டைட்டா போடும்போது, காத்துல போது அவங்களுக்கு பாடி ஹீட்னால உறுப்பினுடைய அந்த வளர்ச்சி தன்மைலாம் குறையும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகானா. இது டாக்டர் பழனி சேனல். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். சூப்பரா தான் நீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம், என்ன கேள்வி கேட்க போறீங்க? ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் உள்ள வந்து அந்த பேண்ட் ஜெட்டி எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? ஆண்கள் ஜட்டி போடுறாங்களா? உள்ள வந்து டைட்டா ஜட்டி போட தான் செய்வாங்க. ஆமா சார். இருந்தா ஏன் அவசரம் பாருங்க. கேக்குற கேள்விக்கு நான் என்ன கேட்க போறேன்னு தெரியல. இப்போ வந்து பேண்ட் போடுறாங்க, அதுக்குள்ள ஜெட்டி போடுறாங்க. அந்த ஜெட்டி வந்து டைட்டா போடுறதுனால அவங்களுடைய உறுப்புகள் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்தணும் கேள்வி ஒண்ணு. சரி. செகண்ட் வந்து லேடிஸ்ங்களும் அதே மாதிரி பேண்டஸ் மேல வந்து பிராடும் போடுறாங்க. பட் அவங்க இந்த டைட்டா போறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுதான்னு கேக்குறது என்னுடைய கேள்வி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து உடைகள் உள்ளாடை. ஆமா, ஆடைகளே உள்ள ஆடைகள். ஆமா, அதனால டைட்டா போடுறாங்க. இப்ப எல்லாம் வந்துட்டு உள்ளே டைட்டா போடுறாங்க, மேல அந்த ஜீன்ஸ் போடுறாங்க. அது கொஞ்சம் கூட ஒரு காற்றே உள்ள கிடையாது. இன்னொரு சொல்லுங்க. காற்றே உள்ள காத்தே உள்ள போல. ஆமா. இப்ப எக்ஸாம்பிள், நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அது வந்து உண்மையாலுமே நிறைய பேருக்கு வந்து தெரியாம யூஸ் பண்றாங்க. தவறான ஒரு உடைகளை அணிவதால் வரக்கூடிய ஆபத்து என்ன என்பதை இந்த நேரத்துல கேள்வி கேட்குறீங்க. கரெக்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, டைட்டா போட்டுக்கணும்னு புழக்கமா இருக்கும், அதனால வந்து எஃபெக்ட் வருமானு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், புழக்கமா இருந்தா நமக்கு என்ன ஆகுது? வேர்க்குது, தண்ணி ஒழுகுது, ரொம்ப வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, நிறைய ப்ராப்ளம் வருது. அப்படி இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பருத்தி ஆடை, பருத்தி என்ன தெரியுமா, பஞ்சு நூல்கள், இயற்கையான முறையில வேஷ்டி, சட்டை, லுங்கி இதுதான் அணிஞ்சாங்க அந்த காலத்துல. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துலலாம் ஆப்டவுசர் சொல்லுவாங்க. அது மாதிரி அணிந்த காலங்கள்ல மனிதனுக்கு வியாதியே இல்லை. மனிதனுக்கு வியாதி இல்லை அந்த காலத்துல உண்டுமா. எங்க தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஆப்டவுசர் போடுவார். அது பேர் டவுசர் சொல்லுவாங்க. வேஷ்டி தான் கட்டுவார். ஒரு பேண்ட்னா என்னன்னு தெரியாது. ஜட்டிலாம் வந்து இப்போ போட்டுக்கிறாங்கல்ல, டைட்டாக போட்டுக்கின்னு ஸ்டைலாக காட்டுறாங்க பாருங்க. போஸ்டர் ஃபேஷன் ஷோவில் காட்டுறாங்க பாருங்க. அது மாதிரி விதவிதமாலாம் கிடையாது. அப்பெல்லாம் மனுஷன் நல்லா இருந்தான், ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்காக ஜட்டி, லேடிஸ் போடுறது பேண்ட்டு, லேடிஸ் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக போடுவாங்க. ஆண்கள் வந்து ஸ்டைலாக ஜட்டி போடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிய மாட்டேங்குது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, காற்றோட்டமான உடலில் காற்றோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா காற்று நல்லா உள்ளே புகுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நோய் தொற்றுகளோ வியாதிகளோ வராது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பெண்கள் வந்து இந்த ஜீன்ஸ் போடுறாங்க, டைட்டாக போடுறாங்க, ப்ராலாம் பார்த்திங்கன்னா உள்ள டைட்டாக போடுறாங்க, காற்றே போகாது. அது மாதிரி உள்ளவங்க அது பாலிஸ்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க? பாலிஸ்டர் துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, கெமிக்கல் பிராண்டு, கெமிக்கல் துணிங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதால பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் சில பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி பின்னால் புண்ணாகி நோய் தொற்றுலாம் வருது. மார்பகத்திலாம் சொல்கிறது. ஜட்டியும் பார்த்திங்கன்னா அவங்க காற்றோட்டம் இல்லை அப்படின்னா அனல் எடுத்து பெண்களுக்கு வெள்ளைப்படுத்தல் நோய் வரும். இந்த இதுலயும் ஆமாம்மா, அதிகமான உஷ்ணம் ஆகுதுன்னு வச்சுங்க பெண்களுக்கு வெள்ளைப்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸு மெட்டீரியல்லாம் வந்து டைட்டாக போட்டுக்குவாங்க. உள்ள ஒரு காற்று கூட போகாது. உடல் ரீதியாக கயிற்றுல மூடிக்குவாங்க. இது வரைக்கும் ஃபுல்லாகவே டைட்டாக போட்டுக்குவாங்க. அவங்க வேக்காட்டில்னா உடம்பு ஹீட் ஆகி போய் வெள்ளைப்பட நோய் வரும். உள்ளுக்குள்ளே அப்படியே இதுவாயிடுது. ஆமாம் ஆமாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜட்டி டைட்டாக போடும்போது காற்றுல்லும் போது அவங்களுக்கு பாடி ஹீட்னால
உறுப்பினுடைய அந்த வளர்ச்சி தன்மைலாம் குறையும், சின்னதாயிடும். உயிரணுக்கள்லாம் குறையுது. விதைப்பை சூடாகுது இல்லை, 2 விதைப்பை இருக்குது இல்லை, அதை டைட் பண்ணிக்கின்னு அதில் காற்றுக்கு போடாமல் மூடி வச்சு பேண்டேஜ் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்? அது வந்து சூடாகிடும். சூடாகி போய் அதில் ரத்த நாளங்கள் எல்லாம் சுருங்கிடும். விந்து உற்பத்தி ஆகிற இடம்லாம் ஸ்டோரேஜெலாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதால் சகானா கேள்வி அருமையான கேள்வி. ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆடைகளை காற்றோட்டமாக உள்ள ஆடைகளை அணிய வேண்டும். ரெண்டாவது லூஸாக போடணும். காட்டன் அதிகமாக யூஸ் பண்ணணும். எது? காட்டன் துணிகளை அதிகமாக யூஸ் பண்ணணும். ஆண்களும் சரி ஜட்டி இறுக்கமாக போடக்கூடாது. ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா சூடில் உங்களுக்கு உயிரணுக்கள் கம்மியாகும், குழந்தை பிறக்காது, விந்து வந்து தண்ணிமாக நீர்த்து போய் விந்து சீக்கிரம் வந்துடும். இது மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க. அதாவது தயவுசெய்து அந்த ஆடைகளை நீங்கள் வந்து பெரும்பாலும் ஆரோக்கியமான ஆடைகளாக இதெல்லாம் போட்டால் நமக்கு ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லி காட்டன் கதர் ஆடைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கதர் ஆடைகள். அது மாதிரி அணிந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன நேர்களே, சார் சொன்னது கேட்டிங்களா? அதாவது வந்து உள்ள போற ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப டைட்டா போட்டா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்றாரு. அதனால வந்து தயவுசெய்து யாரும் வந்து டைட்டா போடாதீங்க, லூஸா வந்து யூஸ் பண்ணுங்க. லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி லூஸா யூஸ் பண்ணுங்க. நம்மளுடைய உடம்பு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷோ மூலயமா வந்து சார் உங்களுக்கு சொன்னாரு. சரி, ஓகே. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா வந்துட்டு எங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு வந்து அந்த கமெண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஷோவில் வந்துட்டு அதுக்கு வேற என்ன சொல்யூஷன் நான் கொடுப்போம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எங்களுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.